அருமையானவர்களே, அல்லாஹ் ஒரு அழகானதொரு வாய்ப்பை நமக்கு மீண்டும் தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய இந்த மிச்சம் இருக்கிற ஷாபானுடைய இந்த நாட்களுக்குள் எல்லா வேலைகளையும் நிறைவு செய்துவிட்டு ரமதான் வருகிற போது முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் தவிர உலகத்தின் வேறு எந்த பக்கமும் எமது கவனம் செல்லவே கூடாது என்று அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். பெரியார்கள் எல்லாம் ரமதான்ல துவா செய்வாங்க, அல்லாஹ் இந்த மாதத்துல ஒன்றை தவிர என் கவனம் யாரின் பக்கமும் செல்லக்கூடாது, இந்த துனியாவுடைய எந்த பொருளின் பக்கமும் செல்லக்கூடாது. எனவே ரமதான்ல கல்வத்தில் இருப்பாங்க, ரமதான்ல தனிமையில் இருப்பாங்க, யாரோடும் பேச மாட்டாங்க. ரமதான்ல பேச்சை குறைக்கணும். ஹதீஸ்ல ரமதான் மாதத்துல நோன்பு வச்சிருக்கிறவரு சண்டை போடக்கூடாது, யாரும் திட்டினா எப்பா நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லணும். ரமதான்ல சத்தமா கூட பேசக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது. இப்படி ரமதானுடைய ஆதாபுகள் ஒழுக்கங்கள் என்று நிறைய ஹதீஸ்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரமதானை அவன் எப்படி விரும்புகிறானோ அந்த முறையில் அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களோடு அல்லாஹ் அடைய செய்வானாக. எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல், வேறு வகையான துன்பங்கள் நெருக்கடிகள் இல்லாமல், நோன்பை நிறைவேற்றுவதற்கு யாதொரு தடையும் ஏற்படாமல் முழுமையாக நோன்பு நோக்கிற தௌஃபீகை தருவானாக. ரமதானுடைய இரவு காலங்களில் முதல் நாளிலிருந்து திருக்குர்ஆனை நிறைவு செய்கிற வரை தராவீஹுடைய தொழுகையில் முழுமையாக குர்ஆனை கேட்கிற வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. ரமதானுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.